எல்லாரும் பேசிட்டு ஸ்டேஜுக்கு போற நேரத்துல தமிழ்ச்செல்வியும் தன்னோட மேடம பார்க்க வர்றாங்க. அந்த நேரத்துல தான் தமிழ்ச்செல்வி ட்ரீட்மெண்ட்டுக்கு போன டாக்டரும் தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப வருஷம் பழக்கமும் வேற. நீங்க இங்க வந்திருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு காலேஜ் ப்ரொஃபசர் சொல்லும்போது அங்க இருந்த மேடமும், நானே இத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, பசங்களும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, வந்ததுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு தமிழ்ச்செல்வியோட ப்ரொஃபசர் மேடம் கிட்ட வந்த மேடமும் கேக்குறாங்க. இல்ல, ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா எப்படி ஏதுன்னு என்னையால கரெக்டா சொல்ல தெரியல. ஒருவேளை பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஊர் எம்எல்ஏ இருக்காருல்ல, நம்ம கூட ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி இருந்தப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களோட செலவையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்ல அப்படின்னு அந்த மேடமும் சொல்ல வர்றதுக்குள்ள, ஆமா அவரேதான், அவங்க வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ப்ரொஃபசரும், ஆமா அதுதான் தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, தமிழ்ச்செல்வி இங்கதான் படிக்கிறா அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு டாக்டரை பார்த்து அவங்க கேள்வி கேக்குறாங்க. அந்த ப்ரொஃபசர் கேள்வி கேட்ட உடனே அதுக்கு அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல மேடம், நானும் அவங்களுக்கு நார்மலா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப கூட கால்ல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. கால்ல அடிபட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல மேடம். ஆனா அவங்க வயித்துல வளர்றது ரெண்டு பேபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, ட்வின் பேபிஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இது சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்ன உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு கேட்க, அவங்க கூட வந்திருந்த வயசான அம்மா, அவங்க எனக்கு ரொம்பவே பழக்கம், அவங்க ஃபேமிலியே எனக்கு ரொம்பவே பழக்கமான வேண்டப்பட்ட ஃபேமிலி, அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கறதுக்காக தான் அந்த பொண்ணோட வயித்துல வளர்றது ட்வின் பேபி அப்படிங்கிறதையும் நான் மறைச்சிட்டேன். இப்போ அவங்கள பொறுத்த மட்டுக்கும் அவங்க வயித்துல வளர்றது ஒரு குழந்தை அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வயித்துக்குள்ள டூ பேபிஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே இத கேட்டுட்டு தமிழ்ச்செல்வியும் தன்னோட வயித்த தடவி பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அந்த சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ரொஃபசர் கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க, தமிழ்ச்செல்விக்கு ட்வின்ஸா அப்படின்னு. ஆமா டாக்டர், இனிமே அந்த பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரியா இருக்கும். அந்த பொண்ணுக்கும் ஏதாவது சந்தேகம் வந்து வேற ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா எனக்கும் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கும் தான் அது கெட்ட பேரு. ஏதோ வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பொய்ய சொன்னேன். ஆனா இப்போ எனக்கு பிரச்சனை வேற மாதிரி வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. டெலிவரி சமயம் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியாம இருந்தாலும், எங்க அந்த பொண்ணுக்கு தெரியாமலையா டெலிவரியில குழந்தை பிறக்கும்? அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போது எப்படி தெரியாம இருக்கும்? ஒருவேளை இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா, ஏன் என் ஹாஸ்பிட்டல் மேல அந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எங்களுக்கு தானே மேடம் வரும். இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாமா, இல்ல அந்த அம்மா சொன்ன மாதிரியே இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, என்ன ஏதுன்னு நீங்க பார்த்துக்கிட்டே பண்ணலாம். ஏன்னா ஊர்ல பெரிய குடும்பம் வேற, எம்எல்ஏ வீடு வேற, அவங்கள மீறி நம்மளால என்ன செய்ய முடியும்? அவங்க ஏன் இந்த விஷயத்த மறைக்க சொன்னாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற தமிழ்ச்செல்வியும் இந்த காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க, அந்த பொண்ணு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வேற. அத கேட்ட டாக்டருக்குமே இன்னுமே பீதி ஆகுது. நீங்க சொல்றத என்னையால நம்ப கூட முடியல. அந்த பொண்ணு போக போக தன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்ச முடியாதா என்ன அப்படின்னு சொல்ல, டாக்டரும் நிச்சயமா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு டாக்டரும் ரொம்ப பயந்து போய் நிக்க, இந்த விஷயத்த எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரச்சனை எனக்கும் என் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணுக்கு இப்போ டிவோர்ஸ் கேஸ் வேற போய்கிட்டு இருக்குது.
இந்த சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை அப்படின்னு சொன்னாலும் அதனால தமிழ்ச்செல்வி சந்தோஷம்தான் படுவா. ஒருவேளை இந்த உண்மை தெரிஞ்சா அந்த குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்களா என்ன? இந்த மாதிரி அந்த ப்ரொஃபசர் சொல்ல, அந்த பிரச்சனை நமக்கு எதுக்கு மேடம்? இந்த பிரச்சனையில நான் சிக்கிர கூடாது. அதுதான் நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயமா இருக்குது. வந்துட்டு இருக்கிற மேடமும் இந்த மாதிரி பேசிட்டு போக ப்ரொஃபசரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் மொத்தமா இத கேட்டுட்டு ஆடி போய் தான் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்காக அம்மாச்சி நம்ம கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைக்கணும்? இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? இத நினைச்சு தமிழ்ச்செல்வி உடைஞ்சு போய் தான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த உண்மைய எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட இதனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு அந்த டாக்டர் மேடம் நினைக்கிறாங்க. அம்மாச்சி எந்த காரணத்துக்கு வேணாலும் மறைச்சிட்டு போகட்டும். ஆனா இந்த குழந்தைங்கள நல்லா பெத்தெடுத்து நான் சேது கிட்ட ஒப்படைக்கணும். 2 பேரும் என்னோட குழந்தைங்க தானே. நிச்சயமா நான் இத செய்யத்தான் போறேன். என் குழந்தைங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இவ்வளவு தூரம் நான் பொறுமையா போனதுக்கான காரணமும் இதுதானே. என் குழந்தைங்கள பத்திரமா பெத்தெடுக்க வேண்டியது என்னோட கடமை. சேதுவுக்கு நான் கொடுக்க போற பரிசும் அதுதான். பாட்டி கூட 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பொய்யையும் சொல்லி இருப்பாங்க. ஏன்னா பாட்டியும் இத மறைக்கணும்னு அவசியமே இல்ல. தமிழ்ச்செல்வியும் இந்த குழந்தைங்களை எப்படியாவது வீட்டுல ஒப்படைச்சிட்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. தன்னோட வயித்துல 2 குழந்தையுமே பெண் குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தான் தமிழ்ச்செல்விக்கும் போய்கிட்டு இருக்குது. தமிழ்ச்செல்விக்கு தன்னோட வயித்துல வளர்றது 2 குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம அம்மாச்சி கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சீக்வென்ஸ்ல இந்த சீரியல் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தெரியப்படுத்துங்க.